பிரைஸ் லார்ட். இன்றைக்கு 2 கொரிந்தியர் அதிகாரம் 1 13 முடிய சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: 2 கொரிந்தியர் எழுதியது யார்? பதில்: பவுலும் தீமோத்தேயும். கேள்வி: சகல உபத்திரவங்களிலேயும் யார் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்? பதில்: தேவன். கேள்வி: யாருடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது என்று பவுல் சொன்னார்? பதில்: கிறிஸ்துவினுடைய பாடுகள். கேள்வி: கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எது பெருகுகிறது என்று பவுல் சொன்னார்? பதில்: ஆறுதலும். கேள்வி: நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே எது பலன் செய்கிறது? பதில்: அந்த இரட்சிப்பு. கேள்வி: நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட எதை அடைகிறீர்கள்? பதில்: ஆறுதலும். கேள்வி: எங்கே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை? பதில்: ஆசியாவில். கேள்வி: எந்த நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அதிக பாரமான வருத்தம் உண்டாயிற்று? பதில்: பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. கேள்வி: யாரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தோம்? பதில்: மரித்தோரை எழுப்புகிற. கேள்வி: எது வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்? பதில்: மரணம். கேள்வி: இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை டேஷ். பதில்: நம்பியிருக்கிறோம். கேள்வி: நீங்களும் எங்களுக்கு எப்படி உதவி செய்யுங்கள்? பதில்: விண்ணப்பத்தினால். கேள்வி: எதற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நடந்தோம்? பதில்: மாம்சத்திற்கேற்ற. கேள்வி: யாருடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாயிருப்பீர்கள்? பதில்: கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே. கேள்வி: நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு யார் சாட்சி? பதில்: உண்மையுள்ள தேவனே. கேள்வி: தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருக்கிறார்? பதில்: ஆம் என்றே. கேள்வி: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது? பதில்: இயேசு கிறிஸ்துவுக்குள். கேள்வி: நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யார்? பதில்: தேவனே. கேள்வி: தேவன் நம்முடைய இருதயங்களில் எதை கொடுத்திருக்கிறார்? பதில்: ஆவி என்னும் அச்சாரத்தையும்.
கேள்வி: நாங்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு எப்படி இருக்கிறோம்? பதில்: சகாயராயிருக்கிறோம். கேள்வி: கொரிந்தியரிடத்தில் மறுபடியும் துக்கத்துடனே வரக்கூடாதென தீர்மானித்தவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கொரிந்து மக்களை பவுல் துக்கப்படுத்தினால் பவுலை சந்தோஷப்படுத்துபவன் யார்? பதில்: பவுலாலே துக்கமடைந்தவன். கேள்வி: கொரிந்தியர் மேல் பவுல் வைத்த எதை அறியும்படி பவுல் கடிதம் எழுதினார்? பதில்: அன்பின் மிகுதியை. கேள்வி: அதிக கண்ணீரோடு கொரிந்தியருக்கு கடிதம் எழுதியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் கொரிந்தியர் மேல் எவைகளை சுமத்த விருப்பமில்லை என்றார்? பதில்: அதிக பாரம். கேள்வி: கொரிந்தியர் யாரை மன்னிக்க வேண்டும்? பதில்: பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவனை. கேள்வி: கொரிந்தியரை சோதித்தறியும்படி எழுதியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் பிறரை எங்கே மன்னித்தார்? பதில்: கிறிஸ்துவினுடைய சந்நிதானத்திலே. கேள்வி: பவுல் ஏன் பிறரை கிறிஸ்துவினுடைய சந்நிதானத்திலே மன்னித்தார்? பதில்: சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. கேள்வி: யாருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்ல? பதில்: சாத்தான். கேள்வி: பவுல் யாரை தன் சகோதரன் என்று கூறினார்? பதில்: தீத்து. கேள்வி: பவுலை வெற்றி சிறக்க பண்ணியவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: தேவன் பவுலை யாருக்குள் வெற்றி சிறக்க பண்ணினார்? பதில்: கிறிஸ்துவுக்குள். கேள்வி: தேவன் பவுலை எதை வெளிப்படுத்த செய்தார்? பதில்: கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை. கேள்வி: பவுல் யாருக்கு நற்கந்தமாயிருக்கிறோம் என்று கூறினார்? பதில்: தேவனுக்கு. கேள்வி: துப்புரவாக தேவ வசனத்தை பேசியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: தேவ சந்நிதியில் பவுல் யாருக்கும் தேவ வசனத்தை பேசினார்? பதில்: கிறிஸ்துவுக்குள். கேள்வி: பவுலின் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபம் யார்? பதில்: கொரிந்தியர். கேள்வி: கொரிந்தியர் எப்படி இருக்கிறார்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது? பதில்: கிறிஸ்துவின் நிருபம். கேள்வி: கொரிந்தியர் கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறார்கள் என்று எதனால் எழுதப்பட்டிருக்கிறது? பதில்: ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால். கேள்வி: கொரிந்தியர் கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறார்கள் என்று எவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது?
பதில் இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே. கேள்வி கொரிந்தியரை குறித்து பவுல் யார் மூலமாய் நம்பிக்கை கொண்டிருந்தார்? பதில் கிறிஸ்து. கேள்வி எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் கூறினார்? பதில் தேவனால். கேள்வி பவுலையும் தீமோத்தேயுவையும் தேவன் எதற்காக தகுதியுள்ளவராக்கினார்? பதில் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி. கேள்வி புது உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் அது எதற்குரியதாயிருக்கிறது? பதில் ஆவிக்கு. கேள்வி கொல்லுகிறது எது என பவுல் கூறினார்? பதில் எழுத்து. கேள்வி உயிர்ப்பிக்கிறது எது என பவுல் கூறினார்? பதில் ஆவி. கேள்வி எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த ஊழியத்தை செய்தவர் யார்? பதில் மோசே. கேள்வி மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்தவர் யார்? பதில் மோசே. கேள்வி மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தில் உண்டானது என்ன? பதில் மகிமை பிரகாசம். கேள்வி மோசேயின் ஊழியத்தை பவுல் எதுவென கூறினார்? பதில் ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். கேள்வி மோசேயின் ஊழியம் எதை கொடுத்தது? பதில் ஆக்கினை தீர்ப்பு. கேள்வி பவுலின் ஊழியம் எதை கொடுத்தது? பதில் நீதி. கேள்வி ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியத்தை விட மேன்மையுள்ளது எது? பதில் நீதியை கொடுக்கும் ஊழியம். கேள்வி மகிமையுள்ளதாயிருந்தது எது? பதில் ஒளிந்து போவது. கேள்வி அதிக மகிமையுள்ளதாயிருப்பது எது? பதில் நிலைத்திருப்பது. கேள்வி ஒளிந்து போவதின் முடிவை நோக்கி பாராதவர்கள் யார்? பதில் இஸ்ரவேல் புத்திரர். கேள்வி மோசே தன் முகத்தின் மேல் போட்டுக் கொண்டது என்ன? பதில் முக்காடு. கேள்வி எவர்களுடைய மனது கடினப்பட்டது? பதில் இஸ்ரவேல் புத்திரர். கேள்வி மோசேயின் முக்காடு யாராலே நீக்கப்படுகிறது? பதில் கிறிஸ்துவினாலே. கேள்வி இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரரின் இருதயத்தின் மேல் இருப்பது என்ன? பதில் முக்காடு. கேள்வி இஸ்ரவேல் யாரிடத்தில் மனம் திரும்பும் போது முக்காடு எடுபட்டு போ? பதில் கர்த்தரிடத்தில்.
கேள்வி: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? பதில்: விடுதலை. கேள்வி: கர்த்தருடைய மகிமையை எதிலே காண்கிறது போல காண்கிறோம்? பதில்: கண்ணாடியிலே. கேள்வி: ஆவியாயிருக்கிற கர்த்தரால் எதின்மேல் எது அடைகிறோம்? பதில்: மகிமையின் மேல் மகிமை. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் எதை பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை? பதில்: இரக்கம். கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் எவைகளை வெறுத்தார்கள்? பதில்: வெட்கமான அந்தரங்க காரியங்களை. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் எதை புரட்டவில்லை? பதில்: தேவ வசனத்தை. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் எதை வெளிப்படுத்தினார்கள்? பதில்: சத்தியத்தை. பவுலும் தீமோத்தேயுவும் எவைகளுக்கு தங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணினார்கள்? பதில்: எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும். கேள்வி: எது மறைபொருளாயிருந்தால் கெட்டுப் போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும்? பதில்: சுவிசேஷம். கேள்வி: சுவிசேஷம் யாருக்கு மறைபொருளாயிருக்கும்? பதில்: கெட்டுப் போகிறவர்களுக்கு. கேள்வி: தேவனுடைய சாயலாயிருக்கிறவர் யார்? பதில்: கிறிஸ்து. கேள்வி: அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாமலிருப்பது எது? பதில்: கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. கேள்வி: அவிசுவாசிகளின் மனதை குருடாக்கினவன் யார்? பதில்: இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் யாரை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள்? பதில்: கிறிஸ்து இயேசுவை. கேள்வி: இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ளது எது? பதில்: தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. கேள்வி: மகத்துவமுள்ள வல்லமையை எவைகளில் பெற்றிருக்கிறோம்? பதில்: மண்பாண்டங்களில். கேள்வி: பொக்கிஷம் என்று பவுலும் தீமோத்தேயுவும் எதை குறிப்பிட்டார்கள்? பதில்: மகத்துவமுள்ள வல்லமையை. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் டேஷ். பதில்: ஒடுங்கி போகிறதில்லை. கேள்வி: கலக்கமடைந்தும் எது அடைகிறதில்லை? பதில்: மனமுறிவு. கேள்வி: துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படாதவர்கள் யார்? பதில்: பவுல், தீமோத்தேயு. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் எதை தங்கள் சரீரத்திலே சுமந்து திரிந்தார்கள்? பதில்: இயேசுவின் மரணத்தை. கேள்வி: இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள் யார்? பதில்: பவுல், தீமோத்தேயு.
கேள்வி பவுல் மற்றும் தீமோத்தேயுவிடம் பெலன் செய்தது எது? பதில் மரணம். கேள்வி கொரிந்து சபையாரிடம் பெலன் செய்தது எது? பதில் ஜீவன். கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் எந்த ஆவியை உடையவர்களாயிருந்து பேசினார்கள்? பதில் விசுவாசத்தின் ஆவியை. கேள்வி பவுலையும் தீமோத்தேயுவையும் இயேசுவை கொண்டு எழுப்புபவர் யார்? பதில் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். கேள்வி பவுலையும் தீமோத்தேயுவையும் தமக்கு முன் நிறுத்துபவர் யார்? பதில் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். கேள்வி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக பெருகுவது எது? பதில் கிருபை. கேள்வி கிருபையானது எதனாலே பெருகுகிறது? பதில் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. கேள்வி நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் அழிந்து போனது எது? பதில் புறம்பான மனுஷன். கேள்வி பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டது எது? பதில் உள்ளான மனுஷன். கேள்வி நாம் எவைகளை நோக்கி இருக்கிறோம்? பதில் காணப்படாதவைகள். கேள்வி அது சீக்கிரத்தில் நீங்கி போவது எது? பதில் லேசான நம்முடைய உபத்திரவம். கேள்வி லேசான நம்முடைய உபத்திரவம் அதிகமான எதை உண்டாக்குகிறது? பதில் நித்திய கனமகிமையை. கேள்வி அநித்தியமானவைகள் என்பது எது? பதில் காணப்படுகிறவைகள். கேள்வி நித்தியமானவைகள் என்பது எது? பதில் காணப்படாதவைகள். கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் எப்படி நடக்கவில்லை? பதில் தந்திரமாய். கேள்வி பூமிக்குரிய கூடாரம் எது? பதில் நம்முடைய வீடு. கேள்வி தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாதது எது? பதில் நித்திய வீடு. கேள்வி பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு உண்டாயிருக்கிறது எது? பதில் நித்திய வீடு. கேள்வி நாம் எந்த கூடாரத்தில் தவிக்கிறோம்? பதில் பூமிக்குரிய கூடாரம். கேள்வி நாம் எதை தரித்துக் கொள்ள வாஞ்சியாயிருக்கிறோம்? பதில் பரம வாசஸ்தலத்தை. கேள்வி பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொண்டவர்களானால் எப்படி காணப்பட மாட்டோம்? பதில் நிர்வாணிகளாய்.
கேள்வி: பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிற நாம் எப்படி தவிக்கிறோம்? பதில்: பாரம் சுமந்து. கேள்வி: மரணமானது எதனாலே விளங்கப்படுவதற்கு விரும்புகிறோம்? பதில்: ஜீவன். கேள்வி: நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: தேவன் நமக்கு எதை தந்திருக்கிறார்? பதில்: ஆவி என்னும் அச்சாரத்தை. கேள்வி: நாம் எவ்விதம் நடக்கவில்லை? பதில்: தரிசித்து. கேள்வி: நாம் எவ்விதம் நடக்கிறோம்? பதில்: விசுவாசித்து. கேள்வி: இந்த தேகத்தில் குடியிருக்கையில் யாரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம்? பதில்: கர்த்தரிடத்தில். கேள்வி: நாம் தைரியமாகவே இருந்து எதை விட்டு குடிபோக விரும்புகிறோம்? பதில்: இந்த தேகத்தை விட்டு. கேள்வி: இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் யாரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம்? பதில்: கர்த்தரிடத்தில். கேள்வி: நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் யாரிடத்தில் பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம்? பதில்: கர்த்தரிடத்தில். கேள்வி: அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது எதில் தக்க பலனை அடைவோம்? பதில்: சரீரத்தில். கேள்வி: நாம் எல்லாரும் தக்க பலனை அடையும்படிக்கு எதற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்? பதில்: கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் யாருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருந்தார்கள்? பதில்: தேவனுக்கு. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் தங்களை குறித்து யாருக்கு எதிரே மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்கினார்கள்? பதில்: வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு. கேள்வி: தேவனுக்காக பைத்தியம் கொண்டவர்கள் யார்? பதில்: பவுல், தீமோத்தேயு. கேள்வி: பவுலையும் தீமோத்தேயுவையும் நெருக்கி ஏவியது எது? பதில்: கிறிஸ்துவினுடைய அன்பு. கேள்வி: எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் டேஷ். பதில்: மரித்தார்கள். கேள்வி: பிழைத்திருக்கிறவர்கள் யாருக்கென்று பிழைத்திருக்கிறார்கள்? பதில்: தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று. கேள்வி: மரித்து எழுந்தவர் யாருக்காக மரித்தார்? பதில்: எல்லாருக்காகவும். கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் யாரை மாம்சத்தின்படி அறிந்திருந்தார்கள்? பதில்: கிறிஸ்துவை. கேள்வி: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்?
பதில் புது சிருஷ்டியாய். கேள்வி எவைகள் ஒளிந்து போயின? பதில் பழையவைகள். கேள்வி பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் டேஷ். பதில் புதிதாயின. கேள்வி தேவன் யாரை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார்? பதில் இயேசு கிறிஸ்துவை. கேள்வி பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் தேவன் எந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுத்தார்? பதில் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை. தேவன் யாருடைய பாவங்களை எண்ணவில்லை? பதில் உலகத்தாருடைய. கேள்வி உலகத்தாரை தேவன் யாருக்குள் தமக்கு ஒப்புரவாக்கினார்? பதில் கிறிஸ்துவுக்குள். கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் கிறிஸ்துவுக்காக எப்படி இருந்தார்கள்? பதில் ஸ்தானாபதிகளாய். கேள்வி பாவம் அறியாத யாரை தேவன் நமக்காக பாவமாக்கினார்? பதில் கிறிஸ்துவை. கேள்வி எதை விருதாவாய் பெறாதபடிக்கு பவுலும் தீமோத்தேயுவும் புத்தி சொன்னார்கள்? பதில் தேவனுடைய கிருபையை. கேள்வி எக்காலத்திலே தேவன் செவி கொடுத்தார்? பதில் அனுக்கிரக காலம். கேள்வி எந்த நாளிலே தேவன் உதவி செய்தார்? பதில் இரட்சண்ய நாள். கேள்வி நெருக்கங்களிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி காவல்களிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி கண் விழிப்புகளிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி வலதிடது பக்கத்து ஆயுதங்கள் என்பது என்ன? பதில் நீதி. கேள்வி எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது யார் யாரிடம் கூறியது? பதில் பவுலும் தீமோத்தேயுவும் கொரிந்தியரிடம். கேள்வி கொரிந்தியரின் உள்ளம் யாரை குறித்து நெருக்கமடைந்துள்ளது? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி அந்நிய நுகத்திலே யாருடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக? பதில் அவிசுவாசிகளுடன். கேள்வி நீதிக்கும் அநீதிக்கும் டேஷ். பதில் சம்பந்தமேது. கேள்வி ஒளிக்கும் இருளுக்கும் டேஷ். பதில் ஐக்கியமேது. கேள்வி கிறிஸ்துவுக்கும் யாருக்கும் இசைவேது? பதில் பேலியால். கேள்வி அவிசுவாசியுடனே யாருக்கு பங்கேது? பதில் விசுவாசிக்கு.
கேள்வி: தேவனுடைய ஆலயத்துக்கும் எதற்கும் சம்பந்தமேது? பதில்: விக்கிரகங்களுக்கும். கேள்வி: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய டேஷ் இருக்கிறீர்கள். பதில்: ஆலயமாய். கேள்வி: யார் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும்? பதில்: அவிசுவாசிகள். கேள்வி: எதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: அசுத்தமானதை. கேள்வி: அசுத்தமானதை தொடாதிருந்தால் நம்மை ஏற்றுக்கொள்பவர் யார்? பதில்: சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். கேள்வி: அசுத்தமானதை தொடாதிருந்தால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு நாம் எப்படி இருப்போம்? பதில்: குமாரரும் குமார்த்திகளும். கேள்வி: எவைகளில் உண்டான எல்லா அசூசியும் நீங்க வேண்டும்? பதில்: மாம்சத்திலும் ஆவியிலும். கேள்வி: நம்மை சுத்திகரித்துக் கொண்டு எதை பூரணப்படுத்த கடவோம்? பதில்: பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே. கேள்வி: நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, நாங்கள் யார்? பதில்: பவுலும் தீமோத்தேயு. கேள்வி: நாங்கள் ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்றது யார்? பதில்: பவுல், தீமோத்தேயு. கேள்வி: பவுல் மற்றும் தீமோத்தேயுவின் இருதயங்களில் இருந்தவர் யார்? பதில்: கொரிந்தியர். கேள்வி: கொரிந்தியரை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: எவைகளிலே பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று பவுல் கூறினார்? பதில்: சகல உபத்திரவத்திலேயும். கேள்வி: எந்த நாட்டிற்கு வந்தபோது அவர்களுக்கு சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமலிருந்தது? பதில்: மக்கெதோனியா. கேள்வி: மக்கெதோனியாவில் பவுலுக்கும் தீமோத்தேயுவிற்கும் சரீரத்திற்கு புறம்பே இருந்தது என்ன? பதில்: போராட்டங்கள். கேள்வி: தேவன் யாருக்கு ஆறுதல் செய்கிறவர்? பதில்: சிறுமைப்பட்டவர்களுக்கு. கேள்வி: யார் வந்ததினாலே தேவன் பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் ஆறுதல் செய்தார்? பதில்: தீத்து. கேள்வி: பவுலை பற்றி கொரிந்தியருக்கு உண்டான எதை தீத்து கண்டார்? பதில்: பக்தி வைராக்கியம். கேள்வி: பவுல் எதினாலே கொரிந்தியரை துக்கப்படுத்தியிருந்தார்? பதில்: நிருபத்தினாலே. கேள்வி: கொரிந்தியர் எதற்காக துக்கப்பட்டதற்காக பவுல் சந்தோஷப்பட்டார்? பதில்: மனம் திரும்புதற்கேதுவாக. கேள்வி: கொரிந்தியர் எப்படிப்பட்ட துக்கம் அடைந்தார்கள்? பதில்: தேவனுக்கேற்ற துக்கம். கேள்வி: தேவனுக்கேற்ற துக்கம் எதை உண்டாக்குகிறது? பதில்: இரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை.
கேள்வி: மரணத்தை உண்டாக்குவது எது? பதில்: லௌகீக துக்கம். கேள்வி: கொரிந்தியரிடம் எவ்வளவு வெறுப்பையும் பயத்தையும் உண்டாக்கியது எது? பதில்: தேவனுக்கேற்ற துக்கம். கேள்வி: கொரிந்தியரிடம் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கியது எது? பதில்: தேவனுக்கேற்ற துக்கம். கேள்வி: கொரிந்தியராலே விசேஷமாக ஆறுதல் அடைந்தது எது? பதில்: தீத்துவின் ஆவி. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் சகலத்தையும் கொரிந்தியருக்கு எப்படி சொன்னார்கள்? பதில்: சத்தியமாய். கேள்வி: கொரிந்தியர் தீத்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? பதில்: பயத்தோடும் நடுக்கத்தோடும். கேள்வி: எவ்விதத்திலும் கொரிந்தியரை குறித்து பவுலுக்கு உண்டாயிருந்தது என்ன? பதில்: திட நம்பிக்கை. கேள்வி: மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்தது எது? பதில்: கிருபை. கேள்வி: மக்கேதோனியா நாட்டு சபைகள் சோதிக்கப்படுகையில் எப்படி இருந்தார்கள்? பதில்: கொடிய தரித்திரமுடையவர்களாய். கேள்வி: மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தவர்கள் யார்? பதில்: மக்கேதோனியா நாட்டு சபைகள். கேள்வி: தர்ம ஊழியம் என்பது யாருக்கு செய்யப்படும்? பதில்: பரிசுத்தவான்கள். கேள்வி: கொரிந்தியர்களிடம் தர்ம காரியத்தை தொடங்கினவர் யார்? பதில்: தீத்து. கேள்வி: விசுவாசத்தில் பெருகியவர்கள் யார்? பதில்: கொரிந்தியர். கேள்வி: அறிவிலும் பெருகியிருந்தவர்கள் யார்? பதில்: கொரிந்தியர். கேள்வி: அன்பிலும் பெருகியிருந்தவர்கள் யார்? பதில்: கொரிந்தியர். கேள்வி: கொரிந்தியர்களிடம் எதை சோதிக்கும் பொருட்டு பவுல் இவைகளை கூறினார்? பதில்: அன்பின் உண்மையை. கேள்வி: ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்து தரித்திரரானவர் யார்? பதில்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கேள்வி: கொரிந்தியர்களுக்கு எப்படிப்பட்ட விருப்பம் இருந்தது? பதில்: கொடுக்க வேண்டும். கேள்வி: யாருக்கு அதிகமானதுமில்லை என்று எழுதியிருக்கிறது? பதில்: மிகுதியாய் சேர்த்தவனுக்கு. கேள்வி: யாருக்கு குறைவானதுமில்லை என்று எழுதியிருக்கிறது? பதில்: கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு. கேள்வி: சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? பதில்: எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரன். கேள்வி: பவுலின் கூட்டாளி என்பவர் யார்? பதில்: தீத்து.
கேள்வி கொரிந்தியருக்காக பவுலின் உடன் வேலையாள் யார்? பதில் தீத்து. கேள்வி 95 பவுல் அனுப்பிய சகோதரர் யாருக்கு மகிமையுமாயிருக்கிறார்கள்? பதில் கிறிஸ்துவுக்கு. கேள்வி கொரிந்தியர் தங்கள் அன்பை எவைகளுக்கு முன்பாக திருஷ்டாந்தப்படுத்த வேண்டும்? கேள்வி சபைகளுக்கு. கேள்வி சபைகளுடைய ஸ்தானாபதிகள் என்று பவுல் யாரை குறிப்பிட்டார்? பதில் பவுல் அனுப்பிய சகோதரர். கேள்வி கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடியவர்கள் யார்? கேள்வி பவுல் தீமோத்தேயு. கேள்வி சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? பதில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரர். கேள்வி தன் மன விருப்பத்தின்படியே கொரிந்தியரிடம் வரப்புறப்பட்டவர் யார்? பதில் தீத்து. கேள்வி பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டியது எது? பதில் தர்ம சகாயம். கேள்வி தர்ம சகாயம் செய்ய 1 வருஷமாய் ஆயத்தமாயிருந்தவர்கள் யார்? பதில் அகாயாவிலுள்ளவர்கள். கேள்வி யாருடைய ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டது? பதில் கொரிந்தியரின். கேள்வி கொரிந்தியரிடம் தான தர்மமானது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பதில் பூமிக்குரிய கூடாரம். கேள்வி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தான தர்மமானது எப்படி கொடுக்கப்பட்டதா இருக்கக்கூடாது? பதில் லோபத்தனமாய். கேள்வி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தான தர்மமானது எப்படி கொடுக்கப்பட்டதா இருக்க வேண்டும்? பதில் உதாரத்துவமாய். கேள்வி சிறுக அறுப்பவன் யார்? பதில் சிறுக விதைப்பவன். கேள்வி பெருக அறுப்பவன் யார்? பதில் பெருக விதைக்கிறவன். கேள்வி அவனவன் எப்படி கொடுக்க கடவன்? பதில் தன் மனதில் நியமித்தபடியே. கேள்வி அவனவன் டேஸ் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். பதில் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல. கேள்வி தேவன் யாரிடத்தில் பிரியமாய் இருக்கிறார்? பதில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். கேள்வி எல்லாவற்றிலும் எப்பொழுதும் டேஷ் உடையவர்களாய் இருக்க வேண்டும். பதில் சம்பூர்ணம். கேள்வி சகலவித டேஷ் பெருகுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். பதில் நற்கிரியைகளிலும். கேள்வி தேவன் உங்களிடத்தில் எதை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார்? பதில் சகலவித கிருபையையும். கேள்வி வாரி இறைத்தான் டேஷ் கொடுத்தான்.
பதில் ஏழைகளுக்கு. கேள்வி வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பவனின் எது என்றென்றைக்கும் நிற்கும்? பதில் நீதி. கேள்வி விதைக்கிறவனுக்கு விதையை அளிக்கிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் எதின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார்? பதில் நீதியின். கேள்வி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருப்பது எது? பதில் மிகுந்த உதாரண குணம். கேள்வி தர்ம சகாயம் என்பது என்ன? பதில் பணிவிடை. கேள்வி தர்ம சகாயமாகிய பணிவிடை யாருடைய குறைவுகளை நீக்குகிறது? பதில் பரிசுத்தவான்கள். கேள்வி தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவிப்பவர்கள் யார்? பதில் பரிசுத்தவான்கள். கேள்வி கொரிந்தியர் எதை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டார்கள்? பதில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை. கேள்வி கொரிந்தியருக்கு தேவன் அளித்தது எது? பதில் விசேஷித்த கிருபை. கேள்வி கொரிந்தியருக்கு முன்பாக இருக்கும்போது பவுல் எப்படி இருந்தார்? பதில் தாழ்மையாய். கேள்வி பவுல் எவைகளை முன்னிட்டு கொரிந்தியருக்கு புத்தி சொன்னார்? பதில் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும். கேள்வி பவுலும் தீமோத்தேயும் எதில் நடக்கிறவர்கள்? பதில் மாம்சத்தில். கேள்வி மாம்சத்தின்படி போர் செய்யாதவர்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி பவுல் மற்றும் தீமோத்தேயுவின் போராயுதங்கள் எவைகளுக்கு ஏற்றவைகள் அல்ல? பதில் மாம்சத்துக்கு. கேள்வி பவுல் மற்றும் தீமோத்தேயுவின் போராயுதங்கள் எவைகளை நிர்மூலமாக்கும்? பதில் அரண்களை. கேள்வி தங்கள் போராயுதங்களால் தர்க்கங்களை நிர்மூலமாக்கியவர்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறது எது? பதில் மேட்டிமை. கேள்வி தங்கள் போராயுதங்களால் மேட்டிமையை நிர்மூலமாக்கியவர்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க தண்டனை எது? பதில் நீதியுள்ள தண்டனை. கேள்வி நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருந்தவர்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு.
கேள்வி வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா என்று கேட்டவர் யார்? பதில் பவுல். கேள்வி பவுலும் தீமோத்தேயும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று சிந்திக்க வேண்டியவர் யார்? பதில் தான் கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்புகிறவன். கேள்வி கொரிந்தியரை ஊன்ற கட்டுகிறதற்கு அதிகாரம் பெற்றவர் யார்? பதில் பவுல். கேள்வி பவுல் எவைகளாலே கொரிந்தியரை பயமுறுத்த விரும்பவில்லை? பதில் நிருபங்களாலே. கேள்வி பவுலின் நிருபங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று கூறினார்கள்? பதில் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். கேள்வி பவுலின் சரீரத்தின் தோற்றம் எப்படிப்பட்டது என்று கூறினார்கள்? பதில் பலவீனம். கேள்வி பவுலின் வசனம் எப்படி இருக்கிறது என்று கூறினார்கள்? பதில் அற்பமுமாய். கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் யாருக்கு தங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணியவில்லை? பதில் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு. கேள்வி தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்ளுகிறவர்கள் யார்? பதில் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலர். கேள்வி தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல? பதில் புத்திமான்கள் அல்ல. கேள்வி அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாதவர்கள் யார்? பதில் பவுல் தீமோத்தேயு. கேள்வி பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் தேவன் அளந்து பகிர்ந்தது எது? பதில் அளவு பிரமாணம். கேள்வி பவுலும் தீமோத்தேயும் எதை பிரசங்கித்துக் கொண்டு கொரிந்தியர் வரைக்கும் வந்தார்கள்? பதில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை. கேள்வி உத்தமன் என்பவன் யார்? பதில் கர்த்தரால் புகழப்படுகிறவன். கேள்வி என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் கூறியவர் யார்? பதில் பவுல். கேள்வி கற்புள்ள கன்னிகை என்று பவுல் யாரை குறிப்பிட்டார்? பதில் கொரிந்தியர். கேள்வி கொரிந்தியரை பவுல் யாருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தார்? பதில் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. கேள்வி கொரிந்தியருக்காக பவுல் எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டிருந்தார்? பதில் தேவ வைராக்கியம். கேள்வி சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே யாரை வஞ்சித்தது? பதில் ஏவாளை. கேள்வி கொரிந்தியருடைய மனதும் எது நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு போமோவென்று பவுல் பயந்தார்? பதில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை. கேள்வி எவர்களிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று பவுல் கூறினார்?
பதில் மகா பிரதான அப்போஸ்தலர். கேள்வி நான் பேச்சிலே கல்லாதவன் என்று கூறியவர் யார்? பவுல். கேள்வி கொரிந்தியர் உயர்த்தப்படும்படி தன்னைத்தானே தாழ்த்தியவர் யார்? பதில் பவுல். கேள்வி பவுல் எதை இலவசமாய் பிரசங்கித்தார்? பதில் தேவனுடைய சுவிசேஷத்தை. கேள்வி கொரிந்தியருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு பவுல் யாரிடம் சம்பளம் பெற்றார்? பதில் மற்ற சபைகளிடம். கேள்வி பவுலின் குறைவை நிறைவாக்கினவர்கள் யார்? பதில் மக்கேதோனியாவிலிருந்து வந்த சகோதரர். கேள்வி எவ்விதத்திலும் கொரிந்தியருக்கு டேஷாயிராதபடிக்கு பவுல் ஜாக்கிரதையாயிருந்தார்? பதில் பாரமாய். கேள்வி அகாயா நாட்டின் திசைகளில் பவுலை விட்டு நீங்காதது எது? பதில் பவுலின் புகழ்ச்சி. கேள்வி தன்னுடைய புகழ்ச்சி தன்னை விட்டு நீங்குவதில்லை என்று பவுல் எதை கொண்டு சொன்னார்? பதில் கிறிஸ்துவினுடைய சத்தியம். கேள்வி யாருக்கு சமயம் கிடைக்க கூடாது என பவுல் கூறினார்? பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள். கேள்வி கள்ள அப்போஸ்தலர்கள் யார்? பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள். கேள்வி கபடமுள்ள வேலையாட்கள் யார்? பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள். கேள்வி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்பவன் யார்? பதில் சாத்தான். கேள்வி சாத்தானுடைய ஊழியக்காரரும் யாருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள்? பதில் நீதியின் ஊழியக்காரருடைய. கேள்வி யாருடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும்? பதில் சாத்தானுடைய ஊழியக்காரர். கேள்வி அநேகர் எதன்படி மேன்மை பாராட்டிக் கொள்கிறார்கள்? பதில் மாம்சத்துக்கேற்றபடி. கேள்வி புத்தியுள்ளவர்களாயிருந்தவர்கள் யார்? பதில் கொரிந்தியர். கேள்வி நானும் எபிரேயன் என்று கூறியவர் யார்? பதில் பவுல். கேள்வி பவுல் தன்னை யாருடைய சந்ததியான் என்று கூறினார்? பதில் ஆபிரகாம். கேள்வி அதிகமாய் பிரயாசப்பட்டவர் யார்? அதிகமாய் அடிபட்டவர் யார்?
பதில் பவுல். கேள்வி: பவுல் அநேகந்தரம் எதில் அகப்பட்டார்? பதில் மரண அவதியில். கேள்வி: பவுல் எவர்களால் அடிபட்டார்? பதில் யூதர்களால். கேள்வி: பவுல் யூதர்களால் 1 கொரிய எத்தனை அடிபட்டார்? பதில் 40 அடி. கேள்வி: பவுல் யூதர்களால் 1 கொரிய 40 அடி எத்தனை தரம் அடிபட்டார்? பதில் 5 தரம். கேள்வி: பவுல் எத்தனை தரம் மிலாறுகளால் அடிபட்டார்? பதில் 3 தரம். கேள்வி: பவுல் எத்தனை தரம் கல்லெறியுண்டார்? பதில் 1 தரம். கேள்வி: பவுல் எத்தனை தரம் கப்பற் சேதத்தில் இருந்தார்? பதில் 3 தரம். கேள்வி: கள்ள சகோதரரிடத்தில் வந்த மோசங்களில் இருந்தவர் யார்? பதில் பவுல். கேள்வி: பிரயாசத்திலும் வருத்தத்திலும் இருந்தவர் யார்? பதில் பவுல். கேள்வி: பசியிலும் தாகத்திலும் இருந்தவர் யார்? பதில் பவுல். கேள்வி: அநேக முறை உபவாசங்களிலும் இருந்தவர் யார்? பதில் பவுல். கேள்வி: குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தவர் யார்? பதில் பவுல். கேள்வி: எவைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் பவுலை நெருக்கியது? பதில் எல்லா சபைகளையும். கேள்வி: ஒருவன் இடறினால் யாருடைய மனம் எரிந்தது? பதில் பவுல். கேள்வி: பவுல் எவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றார்? பதில் பலவீனத்திற்கடுத்தவைகள். கேள்வி: என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் யார்? பதில் தேவன். கேள்வி: பவுல் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிபவர் யார்? பதில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. கேள்வி: பவுல் தமஸ்குவிலே எதில் வைக்கப்பட்டு தப்பவிடப்பட்டார்? பதில் கூடையில். கேள்வி: பவுல் தமஸ்குவிலே ஜன்னலிலிருந்து எதன் வழியாய் இறக்கிவிடப்பட்டார்? பதில் மதில் வழியாய். கேள்வி: பவுல் தமஸ்குவில் யாருடைய கைக்கு தப்பினார்? பதில் அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன். கேள்வி: தமஸ்குவில் பவுலை பிடிக்க வேண்டுமென்று நினைத்தவன் யார்? பதில்
அரேத்த ராஜாவினுடைய சேனை தலைவன். கேள்வி: அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களில் இருந்தவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் எங்கே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினார்? பதில்: கடல். கேள்வி: அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் தனக்கு தகுதி அல்ல என்று கூறியது எது? பதில்: மேன்மை பாராட்டுகிறது. மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் யார்? பதில்: கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன். கேள்வி: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் எதற்குள் சென்றான்? பதில்: பரதீசு. கேள்வி: மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை கேட்டவன் யார்? பதில்: பரதேசிக்குள் எடுக்கப்பட்டவன். கேள்வி: வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டவன் யார்? பதில்: பரதேசிக்குள் எடுக்கப்பட்டவன். கேள்வி: பரதேசிக்குள் எடுக்கப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: தன்னிடம் காண்கிறதற்கு மேலாக மேன்மை பாராட்டாதவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்திலே கொடுக்கப்பட்டது எது? பதில்: ஒரு முள். கேள்வி: பவுலை குட்டும் முள் அவருக்கு எப்படி இருக்கிறது? பதில்: சாத்தானுடைய தூதன். கேள்வி: பவுலை குட்டும் முள் அவரை விட்டு நீங்கும்படி பவுல் எத்தனை தரம் கர்த்தரிடம் வேண்டினார்? பதில்: 3 தரம். கேள்வி: எது உனக்கு போதும் என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார்? பதில்: என் கிருபை. கேள்வி: யாருடைய வல்லமை தன்மேல் தங்கும்படி பவுல் மேன்மை பாராட்டினார்? பதில்: கிறிஸ்துவின். கேள்வி: பவுல் எதை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவதாக கூறினார்? பதில்: தன் பலவீனங்கள். கேள்வி: பவுல் பலவீனமாயிருக்கும் போதே எப்படி இருக்கிறார்? பதில்: பலமுள்ளவராய். கேள்வி: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களில் பிரியப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளிலும் பிரியப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நெருக்கங்களிலும் பிரியப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்களிலும் பிரியப்பட்டவர் யார்?
பதில் பவுல். கேள்வி மேன்மை பாராட்டி புத்தியீனமானவர் யார்? பதில் பவுல். கேள்வி பவுலை மேன்மை பாராட்டுவதற்கு பலவந்தப்படுத்தியவர்கள் யார்? பதில் கொரிந்தியர். கேள்வி கொரிந்தியரால் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியவர் யார்? பதில் பவுல். கேள்வி எல்லாவிதமான பொறுமையோடும் கொரிந்தியரிடம் நடப்பது எது? பதில் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள். கேள்வி எல்லாவிதமான அதிசயங்களோடும் கொரிந்தியரிடம் நடப்பது எது? பதில் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள். கேள்வி பவுல் கொரிந்தியருக்கு செய்த குறைவு என்ன? பதில் அவர்களை வருத்தப்படுத்தாதிருந்தது. கேள்வி கொரிந்தியருக்கு செய்த குறைவை பவுல் எப்படி கருதினார்? பதில் அநியாயமாக. கேள்வி இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் கூறியவர் யார்? பதில் பவுல். கேள்வி பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டியது யார்? பதில் பெற்றார்கள். கேள்வி பவுல் யாருக்கு பாரமாய் இருக்கவில்லை? பதில் கொரிந்தியர். கேள்வி கொரிந்தியரை பவுல் எப்படி பிடித்தேன் என்று கூறினார்? பதில் தந்திரத்தினால். கேள்வி பவுல் கொரிந்தியரிடம் அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது எதை தேடவில்லை? பதில் பொலிவை. கேள்வி கொரிந்தியரிடம் தீத்து எதை தேடவில்லை? பதில் பொலிவை. கேள்வி ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தவர்கள் யார்? பதில் பவுல் தீத்து. கேள்வி பவுல் யாருக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசினார்? பதில் தேவன். கேள்வி பவுல் கொரிந்தியருக்கு சகலத்தையும் எதற்காக செய்கிறதாக கூறினார்? பதில் பக்தி விருத்திக்காக. கேள்வி நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோவென்று பயந்தவர் யார்? பதில் பவுல். கேள்வி மூன்றாம் தரம் கொரிந்தியரிடம் வருகிறேன் என்றவர் யார்? பதில் பவுல். கேள்வி சகல காரியங்களும் யாருடைய வாக்கினால் நிலைவரப்படும்? பதில் 2-3 சாட்சிகள். கேள்வி பவுலுக்குள்ளே யார் பேசுகிறார் என்பதற்கு கொரிந்தியர் அத்தாட்சி தேடினார்கள்? பதில் கிறிஸ்து. கேள்வி கொரிந்தியரிடமாய் பலவீனர் அல்லாதவர் யார்?
பதில் கிறிஸ்து. கேள்வி, கிறிஸ்து கொரிந்தியரிடம் யாராய் இருக்கிறார்? கேள்வி, வல்லவராய். கேள்வி, பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி, கிறிஸ்துவுக்குள் பலவீனராய் இருந்தவர்கள் யார்? பதில் பவுல், தீமோத்தேயு. கேள்வி, பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் யார் தங்களுக்குள்ளே இருக்கிறதை கொரிந்தியர் அறியார்கள்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி, கொரிந்தியர் எதை செய்யாதிருக்கும்படி விண்ணப்பம் பண்ணினார்கள்? பதில் ஒரு பொல்லாங்கு. கேள்வி, பவுலும் தீமோத்தேயுவும் எதற்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது? பதில் சத்தியம். கேள்வி, கொரிந்தியர் டேஷ் பொருந்தும்படிக்கு பவுலும் தீமோத்தேயுவும் விண்ணப்பம் பண்ணினார்கள்? பதில் நற்சீர். கேள்வி, ஊன்ற கட்ட கர்த்தரிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றவர் யார்? பதில் பவுல். கேள்வி, சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் யாரிடம் கூறினார்? பதில் கொரிந்தியர். கேள்வி, ஏக சிந்தையாயிருங்கள் என்று பவுல் யாரிடம் கூறினார்? பதில் கொரிந்தியர். கேள்வி, சமாதானமாயிருங்கள் என்று பவுல் யாரிடம் கூறினார்? பதில் கொரிந்தியர். கேள்வி, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர் யார்? பதில் தேவன். கேள்வி, கொரிந்தியரோடு யார் இருப்பார் என்று பவுல் எழுதினார்? பதில் தேவன். கேள்வி, ஒருவரையொருவர் எப்படி வாழ்த்தும்படி பவுல் எழுதினார்? பதில் பரிசுத்த முத்தத்தோடு. கேள்வி, கொரிந்தியருக்கு வாழ்த்துதல் சொன்னவர்கள் யார்? பதில் பரிசுத்தவான்கள் எல்லாரும். கேள்வி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய டேஷ் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பதில் கிருபை. கேள்வி, எது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக? பதில் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். கேள்வி, 2 கொரிந்தியர் புத்தகம் எழுதப்பட்ட இடம் என்ன? பதில் எபேசு. கேள்வி, 2 கொரிந்தியர் புத்தகத்தில் உள்ள மொத்த வசனங்கள் எத்தனை? பதில் 257. கேள்வி, ஆமீன் என்பதன் அர்த்தம் என்ன?
பதில் அப்படியே ஆகட்டும். God bless you.